என்னோட பெயர் வந்து தணிகை வேலன். எனக்கு வந்து மானசீக குரு அப்படின்னு நான் ஏத்துக்கினது, என் மனசு ஏத்துக்கினது வந்து வள்ளலார். வள்ளலார் வந்து அதை தாண்டி வந்து எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது அப்படின்றத வந்து புரிய வச்சாரு. நம்ம ஈவன் தோ ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல இருக்கிற ஒரு டெர்ம்ஸ சொல்றேன். மனைவி வந்து வீட்ல சமையல் செய்து குழந்தைங்கள்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. 10 குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருப்தியா உணவளிச்சு பார்த்துப்பாங்க. கணவன் தான் வந்து சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்து குடுக்குற ஒரு தொழில பண்ணுவாரு. அப்போ அப்ப இருந்த சூழ்நிலையில. அப்போ மனைவி வந்து குழந்தைங்களே பார்த்துக்கின்னு, அவங்கள சிறப்பு பண்ணி, அவங்கள நல்லபடியா வளர்க்கறது அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா, மக்கள் சேவையே நம்ம பண்றோம்ல. சில பேர் வந்து மக்கள் சேவை பண்ணாலே இறைவன அடைஞ்சிற முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்றது வந்து மக்கள் சேவை பண்ற மாரி தான். அப்போ மக்கள் சேவை பண்ணா மட்டுமே அடைஞ்சிற முடியுமா அப்படின்னா, அதுக்கு காரணமான கணவனுக்கும் நம்ம வந்து உபகாரமா இருக்கணும். அவங்களையும் வந்து நம்ம வந்து மதிக்கணும், போற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அந்த பொருள குடுத்த ஆதாரமா இருந்த கணவனுக்கும் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு. அது மாரி நம்ம வெறும் மக்கள் சேவை மட்டுமே பண்ணி இறைவனை அடைய முடியுமா அப்படின்றது அது ஒரு நிலைய புண்ணிய பலன குடுக்கும். ஆனா இறை சேவை அப்படி இறைவனுக்கான ஒரு வேலை இருக்குல்ல. கடவுளை வந்து நம்ம வந்து துதிக்கிறது, அவருடைய புகழ போற்றுறது, அவரோட திறத்த நினைத்து வியந்து வந்து நிக்கிறது. அவருடைய அந்த கருணைய நினைச்சு வந்து நம்ம வந்து பாராட்டி, அவர வந்து அன்பு செலுத்தி அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இணக்கமா இருக்கிறது, அந்த இசைவோட இருக்கிறது. இதெல்லாம் வந்து வள்ளலார் கிட்ட வந்து நான்